Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோதுமை வச்சு ஸ்டீம்டு பன் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டீம்டு பன் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். சேர்த்துறலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணி லைட்டா தண்ணி ஊத்தி நம்ம வந்து பிசைஞ்சு வெச்சுக்கலாம். இது வந்து மைதா மாவுல கூட செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து வீட் ஃப்ளோர்ல செய்றேன். லைட்டா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டா இதல வந்து ஆயில் ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இது வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 உருளைக்கிழங்க ரெண்டா கட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து மசிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. நம்ம வந்து ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் போல ஆயிருச்சு. நம்மளோட மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா சூப்பரா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இத வந்து ரொம்ப மொத்தம் இல்லாம ரொம்ப மெலிசும் இல்லாம கரெக்ட்டான பதத்துக்கு திரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திரட்டினா போதும். பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சிரலாம். இப்போ ஒன் சைடா இருந்து நம்ம வந்து மடக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லா சுத்தி மடக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான் நம்மளோட பன் வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பன் ஸ்டீம் பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல கீழ தண்ணி வச்சிருக்கேன். மேல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா உள்ள எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன் வந்து உள்ள வச்சிரலாம். எல்லாத்தையும் வெச்சாச்சு. இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் போல இது நல்லா வேகட்டும். 30 நிமிஷம் போல ஆயிருச்சு. நம்மளோட ஸ்டீம் பன் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதோட ஹீட் வந்து கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்டீம்டு பன் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அந்த பன்னோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இது எப்படி வெந்திருக்குங்கறத உள்ள பார்க்கலாம். வாவ் சூப்பரா வெந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you.